ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நிறங்கள் 3. நம்ம துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவரோட டீச்சர் தான் நம்ம ரகுமான். ரகுமானோட பொண்ணு தான் நம்ம அம்மு அபிராமி. அவங்க காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போன அம்மு அபிராமியை ரகுமான், துஷ்யந்த் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் தனித்தனியாக தேடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அதர்வா அவர்கள் ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்க மூவி டைரக்டர். அவர் தொலைஞ்சி போன தன்னோட பவுண்டட் ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்காரு. கடைசியாக நம்ம சரத்குமார் சார் அவர்கள் ஒரு போலீஸ். எல்லா போலீஸும் என்னென்ன வகைகளில் சம்பாதிப்பாங்களோ அந்தந்த வகைகளில் இவரும் சம்பாதிச்சுட்டு வராரு. இப்படி இருக்கும்போது இந்த எல்லா கேரக்டர்ஸும் ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலையோ கனெக்ட் ஆகுறாங்க. அப்படி கனெக்ட் ஆக என்ன காரணம்? துஷ்யந்த் ஏன் அம்மு அபிராமியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதர்வாவோட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கிடைச்சதா இல்லையா? கடைசியாக இந்த படத்தின் மூலமாக நம்ம கார்த்திக் நேரன் அவர்கள் சொல்ல வர மெசேஜ் தான் என்ன? இதெல்லாம் தான் மாறன் தந்த துன்பம் மாறவில்லை இன்றும். நிறங்கள் 3 படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம துஷ்யந்த் அவர்களை ஸ்கூல் பையனாக ஏற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தனக்கு கொடுத்த ரோலை நீட்டாக போர்ட்ரே பண்ணியிருந்தார். கூடயோட ஃப்ரெண்ட்ஸாக அவர் 2 பேரும் கவனம் இருக்க தவறல. நெக்ஸ்ட் நம்ம ரகுமான் அவர்கள் கிளைமேக்ஸ் ரிவீலுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட ரோலையும் சரி, அந்த ரோலுக்கு உண்டான எமோஷனையும் சரி, ரெண்டையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தார். அம்மு அபிராமி எப்பவும் போல் அழகாக இருக்காங்க. தன்னோட க்யூட் ரியாக்ஷன்ஸ் மூலமாக கவனம் ஈர்க்கிறாங்க. அவங்க கூடிய விரைவில் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோயினாக மாற நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம சரத்குமார் சார் போலீஸ் யூனிஃபார்ம் போடாமலே கம்பீரமாக தான் இருப்பார். போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட பிறகு சொல்ல வேணும். எப்பவும் போல் இந்த முறையும் போலீஸ் ரோலில் பட்டையை கிளம்பிட்டு போயிருக்காரு. கூட சப்போர்ட்டிங் ரோலில் வந்த நம்ம சின்னி ஜெயந்தி அவர்களும் மலரும் நினைவுகளை நம்மளுக்குள்ள உருவாக்க காரணமாக இருந்திருந்தார். கடைசியாக இந்த நிறங்கள் 3 படத்தில் அதர்வான ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இவரும் ஒரு வாரிசு நடிகர். முரளியோட பையன்ற டேக்கோட சினிமாக்குள்ள வந்த நம்ம ஆளு பானா காதலி படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த படத்தில் வர காத்தல் ரிலேட்டான சீன்ஸுக்காகவே நான் அந்த படத்தை பல முறை பார்த்துருக்கேன். அந்த படம் டீசெண்டாக அளவு ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சில படங்கள் சரியாக போகலை. ஈட்டி படம் நல்லா போச்சு. மறுபடியும் ஒரு சில படங்கள் சரியாக போகலை. இமைக்கா நொடிகள் ஏதோ ஓரளவுக்கு சுமாராக போச்சுன்னு கடந்த 14 வருஷத்தில் நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 18 படங்கள் நடிச்சிருக்காரு. இதில் ஹிட்டான படங்களை விட தோல்வி அடைஞ்ச படங்கள் தான் அதிகம். இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா, வெற்றி பெற்ற எந்த ஒரு நடிகரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னை திறந்துருப்பாங்க. கூடவே தன்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ்ஸை பேஸ் பண்ணி படங்கள் அதிகமாக எடுத்தாலும் தன்னோட மைனஸ் ஃபேக்டரை படத்துக்கு படம் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்னு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும். அதுவே நம்ம அதர்வா அவர்களோ தனக்கான பேட்டர்னையும் செட் பண்ணல, தன்னோட ஆடியன்ஸ் யாருன்றதையும் சூஸ் பண்ணல, தன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் ஐடென்டிஃபை பண்ணல, ரொம்ப முக்கியமாக படங்களோட கதையும் சரியாக சூஸ் பண்ணல. இதனாலே அவரோட கடந்த 3 படங்களான குருதி ஆட்டம், ட்ரிகர், பட்டத்தரசன் இந்த 3 படங்களும் ஜானர் வைஸ் வேறு வேறு படங்களாக இருந்தாலும் ரிசல்ட் வைஸ் இந்த 3 படங்களும் ஒன்றுக்கு ஒன்று தலைச்சது இல்லைன்னு அந்த 3 படங்களை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட அடுத்த படத்தை அவர் எந்த அளவுக்கு திங்க் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த நிறங்கள் 3 படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை தாண்டி இந்த படத்தில் வர பல்வேறு ட்ராக்கில் நம்ம அதர்வா வர ட்ராக் தான் அவரோட பொறுமையை பல மடங்கு சோதிக்குது. இதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட கதையை திருடிட்டாங்க, அவர் வாய்ப்பு தேடி பல ஆஃபீஸ் கதவை தட்டுறான்ற பழங்காலத்து சீன்ஸ் கூட காரணமாக இருந்திருக்கலாம். பட் அவர் ஒரு போதகையை காட்டுறாங்க. நம்மால் படம் முழுக்க ஓதுறாரு புகையை ஊதி தள்ளிக்கிட்டே இருக்காரு. இதனால் அவர் போதையானாரோ இல்லையோ படம் பார்த்த நாம் எல்லாரும் தலைவலி வந்து ஃப்ளாட் ஆனத்தான் மிச்சமே. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் இந்த காலத்து இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்கன்னு ஒரு காரணம் வேறு சொல்லுவாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மராக இந்த படத்தில் அதர்வா அவர்கள் என்ன 1% கூட இம்ப்ரெஸ் பண்ணல. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மை டியர் அதர்வா சார், இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். பட் இனி நீங்கள் நடிக்கிற படங்கள் ஆடியன்ஸ் ஹாப்பி ஆக்கலனாலும் அன்ஹாப்பி மட்டும் ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. அடுத்து டிஜோ டாமி அவரோட ஒளிப்பதிவில் விதவிதமான ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்டான கலர் டோன்ஸ்னு பல விஷயங்கள் இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் அதர்வா ட்ராக்கில் மட்டும் இரிட்டேட்டிங்காக இருந்தது, மற்ற இடங்களில் நீட்டாக பொருந்தி போயிருந்தது. ஸ்ரீஜித் சரங்கோட நான் லீனியர் எடிட்டிங்க்கு பாராட்டுக்கள். துருவங்கள் 16 படத்தில் பண்ண மாதிரியே டைம் லைனை முன்ன பெண்ணு கலைச்சி போட்டு நடிட் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு எங்கேயுமே குழப்பமாகாத மாதிரி பக்காவாக சீன்ஸை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்த அவருக்கு மீண்டும் பாராட்டுக்கள். ஆனால் என்ன, இவராவது அதர்வாவோட ஸ்மோக்கிங் சீன்ஸை கத்திரி போட்டிருக்கலாம். சரி விடுங்க. புகை நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக நிறங்கள் 3 படத்துக்கு கேட்னு ஒரு கேப்ஷன் ஆனால் போட்டுடலாம். கடைசியாக ஜேக்ஸ் விஜயோட இசை மற்றும் பின்னணி இசை இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா இது அவரோட பெஸ்ட்டு கண்டிப்பாகவே இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த நிறங்கள் 3 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன? எடுத்துக்கிட்ட கதை, அதை நரேட் பண்ண விதம், இது ரெண்டும் இந்த படத்தோட முதல் ப்ளஸ். இந்த படம் மாஃபியா சாப்டர் 1 மாறன் மாதிரி இல்லாதது மிகப்பெரிய பாசிட்டிவ். அடுத்து படத்தில் நமக்கு என்ன தான் பெரிய எமோஷனல் கனெக்ட் இல்லைனாலும் ஒரு கட்டம் வரைக்கும் நாம் எல்லாரும் அந்தந்த கேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ணியிருப்போம். அதனாலே ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்த என்னமோ நம்மளை உருவாகியிருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிளைமேக்ஸ் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலனால அந்த குடிப்பழக்கத்தை வச்சு அந்த மெசேஜ் கண்டிப்பாக பேசப்பட வேண்டியது தான். அதை பேசுறதுக்காக கார்த்திக் நேரன் அவர்களுக்கு என்னோட நன்றிகள். ஆனால் இதே மாதிரி சிகரெட் பழக்கத்தை பற்றியும் ஒரு சில பாயிண்ட்ஸை பேசியிருக்கலாம், அவர் பேசலை.
அதனால் என்ன, நாம் ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாரும் மைண்டில் ஏற்றிக்கங்க. புகை பழக்கத்தை இன்றோட கை விட்டுடுங்க. சரி, இந்த நிறங்கள் 3 படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன? முன்னாடியே சொன்ன மாதிரி அதர்வா ட்ராக் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால 2 மணி நேரம் படம் ரொம்ப லென்த்தாக இருக்கு என்ன நமக்குள்ள எழுது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பட் இதே மாதிரி செகண்ட் ஹாஃபுக்கு சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நமக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கும். அதனால் நமக்கு ஒரு வித ஆர்வமும் இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த கேள்விகளுக்கு பதிலாக இவங்க ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி இவங்க சொல்கிற பதில் ஒன்று டூ மச்சாக இருக்குது, அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதனாலேயே படம் முடிகிற தருணம் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடுது. இதெல்லாம் போதாதுன்னு நம்ம ரகுமான், சரத்குமார்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டே வந்து கிளைமேக்ஸில் அவனோட கேரக்டர் ஷிஃப்ட்டும் கூட ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை. பட் நீங்கள் ஒரு நல்ல டீச்சர் ஆனால் நல்ல அப்பா இல்லை, நான் ஒரு நல்ல போலீஸ் ஆனால் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் ஒரு நல்ல அப்பான்னு சொல்கிற டைலாக்ஸ் ஒரு மாதிரி ஓவர் சினிமேட்டிக் இருந்தாலும் கேரக்டர் ரைட்டிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் இருந்திருந்து அதர்வா ட்ராக்கை மட்டும் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னொரு துருவங்கள் 16 கூட இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த விஷயம் நடக்கலை. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் மாஃபியா மாறின அளவுக்கு மட்டமாகவும் இல்லை. ஸோ எம்டி மைண்டோட போனீங்கன்னா இந்த படம் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆக செய்யலாம். விருப்பம் இருக்கவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். போகும்போது மறக்காமல் மாஸ்க்கு போயிட்டு போயிடுங்க. ஏன்னா புகை நாட்டுக்கு, வீட்டுக்கு, இந்த நிறங்கள் 3 படத்துக்கு கேடு. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடிவி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.